மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மாங்காவை வந்து கேரட் துருவியில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் தோலோடு துருவிருக்கேன். நீங்கள் தோல் தேவையில்லை அப்படின்னா தோலை வந்து முதல்ல சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேரட் துருவியில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்வதற்கு தேவையான அளவு உப்பையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு கல் உப்பு போட்டால் தான் ஊறுகாய் வந்து சீக்கிரத்துக்குள்ளே கெட்டு போகாமலே இருக்கும். இப்போ இதை ஊறுகாய் செய்வதற்கு நான் கண்ணாடி பாட்டிலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க உப்புலேருந்து கொஞ்சம் உப்பை வந்து முதல்ல எடுத்து போட்டிருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துருவின மாங்காய், அதுக்கு மேலே உப்பு, அதுக்கு மேலே மாங்காய், இந்த மாதிரி வந்து ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செஞ்சு வச்சதை வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து நான் வந்து வெயிலில் நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஆனால் டெய்லி வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது வந்து வெளிச்சத்தில் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து மாங்காய் நல்லா ஊறிட்டு இப்போ 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. வத்தப்பொடி போட்டு நான் காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன். இது கலருக்காகத்தான், தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட போட்டு மாங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.